கும்பகோணம் அருகே கிராம குளத்தில் இருந்த முதலையை பிடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்களே பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கும்பகோணம் அருகே கல்லூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் குளத்தில் சில நாட்களுக்கு முன் கொள்ளிடம் பகுதியில் இருந்து 5 அடி நீளம் கொண்ட முதலை ஒன்று தஞ்சமடைந்தது. இதனை பார்த்த ஊர் மக்கள் குளத்தில் இருக்கும் முதலையை பிடிக்க வனத்துறை உள்ளிட்ட அரசு துறையினருக்கு பல முறை கோரிக்கை விடுத்தும் இதனை யாரும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. இதனால் குளத்திற்கு செல்ல பொதுமக்கள் அஞ்சத் தொடங்கினர். மேலும் இதனால் கால்நடைகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இந்நிலையில் வேறு வழியின்றி ஊர் மக்களே ஒன்று திரண்டு குளத்தில் சுற்றி திரிந்த முதலையை வலை வீசி பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். இந்த தகவல் அறிந்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களிடம் வனத்துறையினர் முதலையை காட்சி பதிவு செய்யக்கூடாது என செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்ட முதலையை வனத்துறையினர் அணைக்கரையில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் விட பாதுகாப்பாக கொண்டு சென்றனர். இதனிடையே கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள பொட்டவெளி கிராமத்தில் சாலை ஓரம் உள்ள நிலத்தில் 4 அடி நீளமுள்ள முதலை இருப்பதை பார்த்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். அப்போது முதலையை வேடிக்கை பார்க்க வந்த ராஜ்குமார் என்பவரை முதலை கடித்துவிட்டது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் முதலையை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர்.